Hello friends, welcome back to our channel Simply Ari. Online basic 3-dot blouse stitching workshop ஓட next batch வந்து செப்டம்பர் 18 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச்க்கு லைவ் கிளாஸும் நடக்கும், ப்ளஸ் லைவ் கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸும் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம் வித் லிமிடெட் பீரியட் ஆக்சஸ். அண்ட் ஆன்லைன் அப்ளிக்ஸ் அண்ட் ப்ரூச்சஸ் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து செப்டம்பர் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கிளாஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேட்ச் ஒர்க் கிளாத் எதுவுமே இல்லாமல் ஆனால் பார்க்குறதுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கிற ஒரு ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்குக்கு நான் எடுத்துருக்கிறது ரா சில்க் மெட்டீரியல். ஸ்லீவோட எல்போ லென்த் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு 18 inch ரவுண்ட் ஃப்ரேமில் இந்த கிளாத் வந்து நான் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு குவார்டர் ஃபாயில் டிசைன் தான் போட்டிருக்கேன். இந்த ஷேப்பில் ஒரு ஸ்டென்சில் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக அந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A1 மம்தா பிராண்டில் இருக்கிற சரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போகிறோம். சரி த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் த்ரெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டு நம்ம இந்த ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைன் செயின் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ இது பக்கத்துலேயே இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸ் கிட்ட நம்ம வந்து சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணோன்னா இந்த ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதில் பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு சரி வச்சு செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதனால கொஞ்சம் அந்த செயின் ஸ்டிச் வந்து திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கும் நான் வந்து 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். ஜரி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு டிசைன்லேயும் நம்ம 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த டிசைன் வந்து நல்லா போல்டாக தெரியும். இப்போது அந்த பேட்ச் ஒர்க் லுக் கொடுக்கறதுக்கு நான் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறேன். இதில் உங்ககிட்ட ஒரு கலர் பெயிண்ட்டு தான் இருக்குனாலும் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். 2 கலர் பெயிண்ட் இருந்துச்சுனாலும் ட்ரை பண்ணலாம். என்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கிறனால நான் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மல்டி கலர் லுக்கில் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷ் வந்து நம்பர் 6 எடுத்திருக்கேன், ரவுண்ட் ப்ரஷில், ஃபைன் ஆர்ட் பிராண்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து எனக்கு ஒரு லைட் பிங்க் கலர் ஷேட் வேணும். அதுக்காக நான் வந்து ஒயிட்டும் டார்க் பிங்க்கும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் வந்து 2 ட்ராப் எடுத்திருக்கேன் அப்படின்னா பிங்க் வந்து 1/2 ட்ராப் எடுத்துக்கலாம். இதுதான் ரேஷியோ. ரொம்ப மைல்டான பிங்காக வரும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைனுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஷேட் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிறனால உங்களுக்கு கேமராவில் கரெக்டாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து கோல்டன் எல்லோ எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த செகண்ட் டிசைனில் கொடுக்குறேன். கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இப்படி ஒரே டைரெக்ஷனில் அப்ளை பண்ணோன்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். நான் இந்த பெயிண்ட் கூட வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, டைரக்ட் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு இடத்துல பெயிண்ட் போட்டுட்டு அந்த பெயிண்ட் வந்து எல்லா இடமும் இப்படி ஸ்மஜ் ஆகிற மாதிரி ப்ரஷ் வச்சே அப்ளை பண்ணணும். நடுவில் வந்து கிளாத்தோட கலர் தெரியக்கூடாது. ஸோ ஈவனாக அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நம்ம வாஷ் பண்ணும் போது போயிடுமா அப்படின்னு. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 100% கேரண்டி கொடுக்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து போகவே போகாது. சாரீனாலும் சரி, ப்ளவுஸ், சுடிதார் எதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் எதுவுமே போகாது, ஃபேடும் ஆகாது. ஸோ நிறைய பேருக்கு பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட்டில் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெரிய ஷேடிங் அந்த மாதிரி ஒர்க் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கலரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ 2 கலர் ஆக்ரலிக் பெயிண்ட், ஒரே ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மட்டும் வாங்கிக்கிட்டிங்கனாலே இந்த டிசைன் நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது செரிலியன் ப்ளூ எடுத்திருக்கேன். இந்த எல்லோ பக்கத்தில் நம்ம ப்ளூ ஷேட் கொடுப்போம், அப்போ இன்னும் நல்லா ஹைலைட்டிவாக தெரியும். இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து. நான் பின்ட்ரெஸ்ட்டில் தான் அந்த டிசைன் பார்த்தேன். பட் அது வந்து பெயிண்டிங்காக இல்லை ப்ளவுஸோட செல்ஃப் வீவிங்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பெயிண்டிங்கில் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே டிசைன் நம்ம வந்து கிளாத் பேட்ச் பண்ணியும் பண்ணலாம், பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பெயிண்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளஸ் நிறைய சாரீக்கு காமனாக நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்னு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த அம்பர்லா சுடிதார்லாம் போடுறீங்க அப்படின்னா மேலே அந்த ப்ளவுஸ் பார்ட் வரும்ல, அதில் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து அந்த லாங் ஸ்கர்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன்னாலும் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு வந்து க்ராப் டாப் மாதிரி நீங்கள் இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு ஆர்கன்ஸா மெட்டீரியல் எடுத்து ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணி போடுங்க, சூப்பர் ராயலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து லீஃப் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ எல்லா கலரும் நம்ம அப்ளை பண்ணும்போது நடுவில் அந்த கிளாத்தோட பேஸ் கலர் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு கலர் வந்து நம்ம நீட்டாக அப்ளை பண்ணிக்கணும்.
ஸோ நான் பண்ணுற மாதிரி மல்டி கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கலர் வந்து பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் ஒரு டிசைன் அளவுக்காவது கேப் இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து நான் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். அக்ரிலிக் பெயிண்ட்டோட ஷேட் நேம்ஸ் தான் நான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதே கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்க ஷேட் நேம் சொல்லி நீங்கள் ஷாப்பில் கேளுங்க. ஸோ பிங்க் கலர் அப்படின்னா உங்களுக்கு இந்த டோன் தான் வரும். பாட்டிலில் இருக்கிற டைரக்ட் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஆரஞ்ச் ஷேடு. ஸோ இதில் அப்படியே ரேண்டமாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எந்த கலரும் இமீடியட்டாக பக்கத்தில் அப்ளை பண்ணல. ஸோ ஒரு டிசைன் விட்டு ஒரு டிசைன் வர மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அடுத்து வந்து வைலட். லாஸ்ட்டு ஷேடாக நான் வந்து இந்த வைலட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லீவில் பெயிண்டிங் ஒர்க் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் இது வந்து ட்ரை ஆகலை. லாஸ்ட் அப்ளை பண்ண இந்த கலர் எல்லாமே இன்னும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகலை. ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெட் லுக்கெல்லாம் இருக்காது. நீங்கள் ஷாப்பில் ரெடிமேடாக ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு வரும்போது என்ன லுக்கில் இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்கும். கிளாத்தே இல்லாமல் ஒரு பேட்ச் ஒர்க் ஸ்டைல் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லீவ் டிசைன் நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம். நெக்லேயும் நீங்கள் வேணும்னா இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நெக்கை சுற்றி சேம் பேட்டர்ன் சின்னதாக போட்டுக்கோங்க. சின்ன சைஸில் போட்டுட்டு அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலர் பெயிண்டிங் கொடுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ஒவ்வொரு டிசைனுக்கு நடுவுலையும் நீங்கள் பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கோட ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எழுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் டேக் கேர். Bye.